பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். உலக வரைபடத்துல பாகிஸ்தானுடைய வரைபடம் மாறும், இந்தியாவினுடைய வரைபடம் நீளமாகும், இப்படி எல்லாம் பேசுறாங்க. கிட்டத்தட்ட திருடனுக்கு தேல் கொட்டின நிலைதான் பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலை. காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் மேல தாக்குதல் நடத்துது அந்த ராணுவம். பலூச்சிஸ்தானில் போன வாரம் 17 பாகிஸ்தானி ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். முந்தா நேற்று 22 பாகிஸ்தானி ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். தலைமையில் விழுந்த இடி போல் விழுந்தது நேற்று நடந்த ஆபரேஷன் ஆனது. ஆபரேஷன் சிந்தூர் கம்ப்ளீட்டட் அப்படின்றதா? கமா, இது அவர்களுக்கு தற்காலிகமாக புகற்றப்பட்ட பாடம். குண்டுகள்லாம் புதிய ரக குண்டுகள். இது யாருக்குமே புரியல, புலப்படல. இது எப்படி அட்டாக் பண்ணதுன்னு சொல்லிட்டு அது டார்கெட் சீக்கிங்கா இருக்கு. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்றது இந்தியா வசமாக இருக்கான சூழ்நிலை இருக்கா? தட்ஸ் கால்ட் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். போரில் மிக அவசியம் அது. இப்போ அவங்க ஆர்மியோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓய்வு பெற்ற அதிகாரிகள் நாங்க தயார் வரோம்னு சொல்றாங்க. we are retired but not tired அப்படின்னாங்க. கொஞ்சம் பொறுத்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் பொறுக்கலாம். காஷ்மீர் நமதாகும். இருக்கிறதுலயே ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் பாகிஸ்தானுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரே நாடுன்னு பாத்தீங்கன்னா வேற எவனுமே இல்ல, சைனா தான். செவத்தை பார்த்து திட்டுற மாதிரி நான் ஏன் திட்டு போற மாதிரி அது. பாகிஸ்தானை வைத்து பங்கம் செய்துள்ளது சைனா. மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னதுக்கு, மோடி கிட்ட சொன்னதுக்கு தான் சொல்றதுக்கு நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விதத்துல இந்தியா பண்ணது பாகிஸ்தானுக்கே நல்லதுதான் அப்படின்றதுதான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க சார். ஏன்னா அவங்களுடைய ராணுவத்தை தாக்கல, அவங்களுடைய குடிகளை தாக்கல, அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதத்தை திட்டமிட்ட நம் செய்த வேலை தான் சார். ஏன் கேக்குறீங்கன்னா, ராணுவத்தை தாக்கியிருந்தால் ராணுவம் நம்மளுக்கு பதிலுக்கு தாக்குவதற்கு நாமே வழிவகுத்திருப்போம். இப்போ ராணுவம் அவன் என்ன சொல்லுவான், நாங்கள் தீவிரவாத கேம்புகளை தாக்கினோம், மௌலானா மசூத் அசரை கொன்று விட்டாருன்னு சொன்னாலும் அவன் மாட்டுவான். ஏன்னா இன்டர்நேஷனலி டிக்ளேர்ட் டெரரிஸ்ட். இல்லை இல்லை இது ராணுவ கேம்ப், இது அது இல்லை. எப்படி அவன் அந்த விஷயத்தை மறைக்க போனாலும் அவன் மாட்டிப்பான். கிட்டத்தட்ட திருடனுக்கு தேல் கொட்டின நிலை தான் பாகிஸ்தான் ராணுவத்தின் நிலை. உண்மையை சொல்ல முடியாது, அதற்கென்று பொய் சொன்னாலும் அது மாட்டிக்கொள்வார்கள். ஒரு விதத்துல சார் பாகிஸ்தானுக்கு தீவிரவாதத்தினால அவங்களுக்கே ஒரு த்ரெட் இருக்கு, அவங்களால எதையும் இனிஷியேட் பண்ண முடியாது. இந்தியா இனிஷியேட் பண்ணுது, அப்போ அவங்க நம்மளை பிரைஸ் இல்லை சார் பண்ணணும். ஆனா இங்க காஷ்மீர்ல இருக்கிற மக்கள் மேல தாக்குதல் நடத்துது அந்த ராணுவம். சார், பாகிஸ்தான் ராணுவம் என்று நேர்முகமாக இந்திய ராணுவத்தின் மீது போர் தொடுத்து வென்ற ஒரு வரலாறை நீங்கள் கூறவும். அத்தோடு நான் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நான் படித்த எல்லா சப்ஜெக்டையும் நான் விட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க போறேன். ஒரு வாட்டி சொல்லுங்க சார். நீங்க பப்ளிக்கை தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆமா சார், 71 பங்களாதேஷில் அவர்கள் மக்களையே அவர்கள் கொன்றார்கள். பலூச்சிஸ்தானில் வெவ்வேறு காலகட்டங்களில் பலூச் மக்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், அங்கே காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டிருக்கும், இங்கே காக்கி சீருடை அணிந்து இங்கே துப்புரவு தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் அந்த ஒரு சேவையை கூட அங்கே காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு அந்த இராணுவமானது இதுவரை அவர்கள் மக்களுக்கு ஆற்றியதில்லை. இங்க அட்லீஸ்ட் நம்ம ரோட் சுத்தமா இருக்கு, நம்ம ட்ரைனேஜ் சுத்தமா இருக்கு, அது எல்லாத்தையும் இவங்க நம்மளை பாதுகாக்கிறாங்க. தே ஆர் ஆல்சோ ஒன் ஃபார்ம் ஆஃப் வாரியர்ஸ். இவங்க பண்ற வேலையை கூட அந்த ஆர்மியானது பார்த்ததில்லை. ஆனா அவங்களுக்கு அவங்களே மெடல் கொடுத்துக்கிறது, அவங்களுக்கு அவங்களே பதவிகளை கொடுத்துக்கிறது. இதுல வேற பாகிஸ்தான் அரசியல் சாசன சட்டத்திலேயே கோர்ட்டு கொடுத்த ஒரு தீர்ப்பு ஒன்று இருக்கு. பாகிஸ்தான் ஜனநாயகத்துக்கும் பாகிஸ்தானின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் அச்சுறுத்தல் நேர்ந்தால் அந்த அச்சுறுத்தலிருந்து காப்பாற்றுவதற்கு இராணுவம் ஆட்சியை பிடிக்கலாம். அது ஜனநாயகத்தை காப்பாற்றும் செயலாகவே கருதப்படும். இது ஆர்மி ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை அகற்றிவிட்டு ஆட்சியை பிடித்தால் அது ஜனநாயகத்தை காப்பாற்றும் செயல். இது யார் சொன்னது? பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இட்ஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டி. ஸோ இது மாதிரி ஒரு கேலிக்கூத்தான நாடு அஃப்கோர்ஸ் அவர்களும் நாமும் ஒரே காலகட்டத்தில் சமகாலகட்டத்தில் உருவான நாடுகள் தான்.
நாம் உருவாகவில்லை, நம்மிடமிருந்து அவர்கள் பிரிந்து சென்ற நாடுதான். இன்று அவர்கள் இருக்கும் நிலை என்ன, நாம் இருக்கும் நிலை என்ன? பல மொழிகள் சொல்லியிருப்பார்கள். அவன் வீட்லயே அவன் ஒழுங்கா பண்ணாதவன் இவன் வந்து தெருவில் போயிட்டு மற்றவங்களுக்கு நல்லது பண்ண போறானா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொல்லுவோமா இல்லையா? இயற்கையா சொல்றது தானே இது. வீட்லயே அவனுக்கு இவன் சரியா இல்லை, இவன் போய் ஊருக்கு போயிட்டு உபதேசம் கொடுக்க போறான். அதே மாதிரி தான் அவன் நாட்டையே ஒழுங்கா காப்பாத்திக்க முடியல. இன்னைக்கு இல்லை, 50 ஆண்டுகள் முன்னாடியே ஈஸ்ட் பாகிஸ்தான் தனியா போன அன்னைக்கு மதத்தால் ஒரு நாடு இருக்க முடியாது என்ற அந்த ஒரு பிம்பத்தை நாம் உடைத்து விட்டோம். இப்போது மறுபடியும் அந்த பிம்பமானது மெதுவாக உடைந்து கொண்டு இருக்கிறது. அந்த பிம்பத்தை உடைக்காமல் பார்த்துக்க பிளாஸ்டராவது போட்டு, இல்லை ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு போட்டு, பசை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டு, கடைசியில் எதுவும் கிடைக்காதனால நம்ம பசங்க எடுத்து தடவுவாங்க பாருங்க, கம்மு, அதை போட்டு ஒட்ட வைக்க பார்க்குறாங்க. அந்த கம்மை வச்சு கண்ணாடி ஒட்டாதுன்னு தெரியாது அவனுங்களுக்கு. தட்ஸ் வை பாகிஸ்தானி ஆர்மி இஸ் கால்ட் டாக்டிக்கலி பிரில்லியன்ட். அன்னைக்கு இந்தியர்கள் 26 பேரை கொல்வதால் இந்தியா நம் மீது திரும்பும், பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் என்ற அடிப்படையில் எல்லாம் ஒன்று சேர்ந்து விடுவார்கள், உள்நாட்டு பிரச்சனைகள் மறைந்துவிடும் என்று இதை மத ரீதியாக மாற்ற முடியும், இந்தியாவுக்குள் மத ரீதியான கலவரங்களை மூட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் ஆசிம் முனீர் வாழ்ந்து இதை செயல்படுத்தினான். அதுக்கு கிடைச்ச பதில் தான் இது. இப்போ அது அப்படியே டேபிள் ரிவர்ஸ் ஆச்சு. இங்கிருக்கும் பெரும்பான்மையான சிறுபான்மை சமூகத்தினர், குறிப்பிட்டு சொல்லணும்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் இதை கண்டித்தனர். அவர்கள் வரவேற்கவில்லை. இல்ல, இந்திய இஸ்லாமியர்கள் வேற அப்படின்றது தெளிவுபடவே அந்த முடிவுல. ஏன்னா அவர்களாலேயே அதை ஜீர்ணிக்க முடியல. ஹைதராபாடோட எம்பி ஒய்சி, அவர் ஒரு அடிப்படைவாத கட்சியை சேர்ந்தவர். அவரை நம்ம ஒரு ரேபிட் இஸ்லாமிஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறவரை தான் நம்ம பார்க்குறோம், அடிப்படைவாத அரசியல் பேசுகிறவரை தான் பார்க்குறோம். அப்பேற்பட்ட ஒய்சியை பாகிஸ்தான் செய்ததுக்கு அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும், அவர்களுக்கு பாடம் புகட்டியே தீர வேண்டும். ஏன் சொல்ல வேண்டியதா போச்சு? ஏன்னா இங்க இருக்கும் மத நல்லிணக்கம் கெட்டு போச்சுன்னா முதல் பாதிக்கப்படுபவர்கள் சிறுபான்மையினர். அது அவர்களுக்கும் நல்லா தெரியும். அஃப்கோர்ஸ் அவர்கள் 20 கோடி பேர் இருக்கார்கள். ஆனால் மற்ற இருக்க மெஜாரிட்டி சமுதாயத்துக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அவருக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்வதால், இந்த விஷயத்தில் சப்போர்ட் செய்வதால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்தது. ரெண்டாவது, காஷ்மீரில் அவங்க இந்தியாவோட பகுதி, இந்தியா காஷ்மீரே இந்தியாவது தான். ஆனால் தற்போது நம் ஆட்சியின் கீழ் இருக்கும் காஷ்மீர், அதன் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சரானவர், அசம்பிளியில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இந்த தாக்குதலை நான் எந்த பேர் சொல்லியும் நான் இதை சரி என்று சொல்ல போவதில்லை. என்னை நம்பி வந்த மக்களை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. காஷ்மீரை நம்பி வந்த மக்களின் உயிர்களை பலி வாங்கியதை நான் ஜீர்ணிக்க முடியாது. இது அழுத்தம் திருத்தமாக அசம்பிளியிலே பதிவு செய்யப்பட்டது. இந்தியாவில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதுக்கு நேர்மாறாக பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது? பலூச்சிஸ்தானில் போன வாரம் 17 பாகிஸ்தானி இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். முந்தா நேற்று 22 பாகிஸ்தானி இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்வாவில் தாலிபானும் தேரிக்கே தாலிபானும் 2 பேரும் சேர்ந்து ஊடுருவியுள்ளனர். ஸோ அங்கே அமைதி திரும்பவும் எல்லாம் ஒன்றாயிடுவாங்கன்னு பார்த்தா எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஒரு நெருக்கடி, ஒரு நிர்பந்தம் ஆசிம் முனீர் மீது வருகிறது. அந்த நிர்பந்தத்தின் மேல் தலைமேல் விழுந்த இடி போல் விழுந்தது நேற்று நடந்த ஆப்ரேஷன் ஆனது. சார், இப்போ இந்த ஃபைனலா சார், இது தொடக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை ஆப்ரேஷன் சிந்தூர் கம்ப்ளீட்டட் அப்படின்றதா? அது கமா, ஓகே. இது அவர்களுக்கு தற்காலிகமாக புகற்றப்பட்ட பாடம். இன்னும் ஒரு முறை தேவைப்பட்டால் இதே போல் நாம் செய்ய முடியும், செய்வோம் என்று நாம் தெரிவித்துள்ளோம். பாகிஸ்தான் இதற்கும் மிஞ்சி ஏதாவது அத்துமீறல்கள் செய்தாலோ
இல்லை நம்மை சண்டைக்கு இழுக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டாலோ, நமது மக்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கொடுக்க நேரிட்டாலோ அதன் விளைவுகள் பாகிஸ்தான் சந்திக்க நேரிடும். ஏன் இன்னொன்று நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்கணும், பாகிஸ்தானின் இராணுவ பலமானது இந்திய இராணுவ பலத்தில் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இது 71 பாகிஸ்தான் இராணுவமும் இந்திய இராணுவம் அல்ல. நாம் இருப்பது 2025 இருக்கும் இந்திய இராணுவம் பாகிஸ்தான். ஏன் 2019 இருந்த பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவம் கூட அல்ல. இது 2025 நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. நிறைய புது கருவிகள் நாம் வாங்கியுள்ளோம், போர்க்கருவிகள், போர் தந்திரங்கள் புதுசாக மாறியுள்ளன. இதுலயே நிறைய அந்த குண்டுகள்லாம் புதிய ரக குண்டுகள். இது யாருக்குமே புரியல, புலப்படல இது எப்படி அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அது டார்கெட் சீக்கிங்கா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, அது குறிப்பிட்டு இங்க மக்கள் எண்ணிக்கை இங்க அதிகமா இருந்தா இது கேம்ப்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட ஹீட்டை சீக் பண்ணி அடிச்சிருக்குன்னு கூட சொல்றாங்க. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணுமா சார் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றேன். ஸோ என்ன மாதிரியான வெப்பன்ஸ் அண்ட் வெப்பன் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணியிருக்கோன்றது இது வரைக்கும் நம்ம கிளாசிஃபை பண்ணல. வாட்ஸ்அப்பில் அந்த யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டி, உலகத்தில் அந்த யூனிவர்சிட்டியை மிஞ்சுறதுக்கு நம்ம யாரும் யூனிவர்சிட்டி இது வரைக்கும் யாரும் திறக்கல. அதில் நிறைய விஷயங்கள் பரவும். அதை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் வேல்யூவில் எடுத்துக்க முடியாது. நம்மளுக்கு தெரிந்தது புரிந்தது ஓரளவுக்கு. ஆனால் இன்ஃப்ராரெட்ன்றது சில இதில் நம்ம வைக்க முடியும். அதை பார்த்து இங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க அது மாதிரி டார்கெட் பண்ண முடியும். நம்ம சில ட்ரோன்ஸ் அமைச்சிருக்கோம், அந்த ட்ரோன்ஸ் அதை டார்கெட் பண்ணியிருக்கு. நிறைய விஷயங்கள் நாம் செய்திருக்கிறோம். பல விஷயங்கள் ஆப்ரேஷனல் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் இன்னும் டீக்ளாசிஃபை பண்ணல, வெளிப்படையாக சொல்லவில்லை அவர்கள். அது உங்களுக்கும் எனக்கும் தேவையில்லை என்று கூட நான் நினைக்கிறேன். நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த வெப்பனை வாங்கி வீட்டு முன்னாடி பார்க் பண்ணியா வைக்க போகிறோம்? இல்லை வாங்கி வைக்க தான் முடியுமா? அரசாங்கம் விடுமா? நம்மளுக்கு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் சார். தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் என்ன கதாசிரியரை, நான் என்ன கதாசிரியர் நாளைக்கு படம் எடுக்க போகிறதுக்கு? ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு தேவை இந்திய இராணுவமானது தக்க பதிலடி கொடுத்ததா இல்லையா. அந்த ஆத்ம திருப்தி ஒரு இந்தியனாக உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லோருக்கும் உண்டு என்று கருதி நாடு முழுமைக்குமே இருக்கு. அதுதான் ஒவ்வொரு அரசாங்கமும் மாநில அரசுகளும் சொல்றது, நாங்க துணை நிற்கிறோம் இந்தியாவினுடைய. வேற வழி இல்லை சார். நம்ம மாநிலத்தில் இருக்கும் அரசே இங்கேயே சில பேர் நாட்டுக்கு இராணுவத்துக்கு எதிராக எழுதினவர்கள் இங்கே இப்போது இந்த நிமிடம் அவர்கள் எங்கே போய் அவர்கள் முகத்தை வைத்துக் கொள்வார்கள்? என்ன பேசுவார்கள்? உங்கள் முன்னாடியே பேசிய சில நபர்கள் இப்போது என்ன பேசுவார்கள்? வாயை மூடி பேசவும் சொல்லிட்டு அமைதியாக காக்கிறது தான் அவர்களுக்கு நல்லது. ஃபைனலா சார், இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன் உலக வரைபடத்துல பாகிஸ்தானுடைய வரைபடம் மாறும், இந்தியாவினுடைய வரைபடம் நீளமாகும், இப்படியெல்லாம் பேசுறாங்க. இந்த சமயத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படின்றது இந்தியா வசமாகறதுக்கான சூழ்நிலை இருக்கா? அதை நோக்கி போர் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சார். கிராஜுவேட்டட் ரெஸ்பான்ஸ், எஸ்கலேஷன் லேடர்னு சொல்லுவோம். ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு சென்றுள்ளோம். ஒவ்வொரு கட்டமாகத்தான் நாம் ஏற முடியுமே தவிர்த்து அது நீங்க உச்சாணி கொம்பிக்கு டக்குன்னு போயிட்டீங்கன்னா எப்படி முடியாது இல்லையா? நீங்க 4th ஸ்டெப்ல இருக்கீங்க, எகிரி குதிச்சு 12வது ஸ்டெப்புக்கு எகிரணும்னா எப்படி முடியாது? எல்லாரோடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா சார்? காஷ்மீரே நம்மளுது தான், அதுல மட்டும் பிஓக்கு மட்டும் விட்டு வைக்கணும். யாரும் இல்லைன்னு சொல்ல சார். இடம், அதற்கான நேரம், அதற்கான சூழ்நிலை எல்லாம் நமக்கு அமைய வேண்டும். ரெண்டாவது, பாகிஸ்தான் அவர்கள் எதிர்பார்க்கும் போது நாம் செய்ய வேண்டும் என்று தேவையில்லையே. இராணுவத்தில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பது, எங்க சப்ஜெக்ட் படிக்கிறதுல எங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் வார்னு வரும். அது மேனேஜ்மெண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ். இப்பொழுது எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? எது குறிக்கோள்? தீவிரவாதிகளுக்கு பாடம் புகட்டுவது. குறிக்கோளை அதை நிறைவேற்றி விட்டார்களா இல்லையா? நெக்ஸ்ட், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். நமது முழு பலத்தையும் யார் மீது காட்டினோம்? தீவிரவாதிகள். கரெக்டா? மொபிலைசேஷன், அதற்கு தேவையான முன்னேற்பாடுகள், நமது இராணுவ ஏற்பாடுகள் எல்லாம் எதை நோக்கி இருந்தன? டார்கெட்டை நோக்கி.
நெக்ஸ்ட் ஸ்பீட், ப்ரெசிஷன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் மொரேல். அவர்கள் இராணுவத்தின் தைரியத்தையும் அவர்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலையும் பாருங்க, நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவலையும் பாருங்க. இப்போ அவங்க ஆர்மியோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களே சொன்னீங்களே சார், நிறைய பேர் விலகி போறாங்க அப்படிங்கும் போது அது கான்ஃபிடன்ஸ். இந்தியன் ஆர்மியில் யாராவது ரிசைன் பண்ணிட்டு எனக்கு பிடிக்கல இந்த கவர்மெண்ட் கீழே சர்வ் பண்ண மாட்டேன், யாரா ஒரு ஆஃபீஸர் ரிசைன் பண்ணதை காட்டுங்க. ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் நாங்க தயார், ரிட்டர்னுக்கு வரோம்னு சொல்றாங்க. வி ஆர் ரிட்டையர்ட் பட் நாட் டயர்ட் அப்படின்னாங்க. ஸோ இதை தான் நாம் பார்க்க வேண்டும். இது எல்லாத்துலேயோட ஒரு 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 சண்டைக்கு முக்கியமானது வந்து எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். நான் இந்த இன்டர்வியூ உங்ககிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்க போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு முதல்லயே லீக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆன்சர் இதுதான் சொல்லி நான் முதல்லயே படிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? நான் நீங்க விரும்பினதையும் சொல்லலாம், விரும்பாததையும் சொல்லலாம். எனக்கு பிடித்ததும் நீங்க கேட்கலாம், பிடிக்காததும் கேட்கலாம். அப்பதான் அதுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் உண்டு. இல்லைன்னா அது ஸ்டேஜ் மேனேஜ்டு இன்டர்வியூவா மாறிடும். இந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்ன்றது வந்து ஒவ்வொரு இராணுவத்துக்கும் அது எதுவரை அவர் கையில் உள்ளதோ, ஐ வில் அட்டாக் அட் த டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் மை சூசிங் அப்படின்வாங்க. நான் எங்கே எப்பொழுது தாக்க போறேன் என்பது நான் தீர்மானிக்க வேண்டும், நீ அல்ல. இப்போ பும்ரா போடுறாரு, ஒரு பால் வந்து ஸ்லோயர் ஒன் போட்டு நெக்ஸ்ட் பால் டப்புன்னு அதே ஸ்டைலில் யார்கர் போடும்போது அதை யார்கர், ஏய் 4வது பால் தான் நீ யார்கர் போடணும், 3வது பால் நீ டிப்பிங் ஃபுல் டாஸ் தான் போடணும், மாற்றி போட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் சர்ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சார்? எஸ், அதுதான் இந்தியா. தட்ஸ் கால்ட் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். அது வந்து விளையாட்டிலும் உண்டு, போரிலும் உண்டு. போரில் மிக அவசியம் அது. அதனால் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அல்டிமேட்டா அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸும் இது எல்லாம் சூழ்நிலை எல்லாமே நமக்கு சாதகமாக வரும்போது அந்த இலக்கை நாம் அடைவோம். கூடிய விரைவில் அதுதான் எதிர்பார்ப்போம் அப்படின்றது தான். கொஞ்சம் பொறுத்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் பொறுக்கலாம், காஷ்மீர் நமதாகும். நல்லது சார். ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அதுவா இருக்கு. இப்போ இது தொடக்கம்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வெற்றியினுடைய முதல் படி அப்படின்றது உலக நாடுகளும் புரிஞ்சிருக்கு. நிறைய நாடுகள் நீங்க நிறைய ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு எடுத்து பாருங்க, இது நான் எதிர்பார்த்தது. இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க, இந்தியாவுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க, புட்டினே ஃபோன் பண்ணி நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ. சைனா இருக்கிறதுலயே ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஒரே நாடுன்னு பாத்தீங்கன்னா வேற எவனுமே இல்லை, சைனா தான். எல்லாத்தையும் சொல்லிட்டு தீவிரவாதம் அறவே தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம், இதை நாம் ஒற்றுக்கொள்ள முடியாத பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு கடைசியில இந்த இந்தியாவின் தாக்குதலானது ரிக்ரெட்டபிள், தவிர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்பில்லை, தவிர்த்திருக்கலாம். அப்போ இது என்ன அர்த்தம் பாகிஸ்தானுக்கு? நீ பட்டது தப்பில்லடா சாமி, நீ பண்ணதுக்கு வாங்கின வாங்கிக்கோ, நீ வாங்கினது சரிதான் சரிதான். அதாவது பாகிஸ்தான் வந்து திட்டல, நேரா திட்டல, செவத்தை பார்த்து திட்டுற மாதிரி, சி நான் ஏன் திட்டு போற மாதிரி அது. ஸோ பாகிஸ்தானை வைத்து பங்கம் செய்துள்ளது சைனா மற்றவர்களை விட. டர்க்கி என்ன பண்ணியிருக்கான், வந்த போர் கப்பல் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு துணையா யார் நிற்கிறார்கள்? அது மாத்திரம் எனக்கு சொல்லிட்டீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. நிர்கதியா தான் இருக்கு பாகிஸ்தானுடைய நிலை. அவர்கள் மக்களை அவருக்கு துணையாக நிற்கவில்லை சார். அதுதான் சார் அங்கு நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. கன்னியாகுமரியில் இருக்கும், கடற்கோடியில் இருக்கும் இந்தியன் முதல் கொண்டு அந்த சைடு அருணாச்சலில் இருக்கும் இந்திய குடிமகன் இருந்து, இந்த சைடு துவாரகாவில் இருக்கும், குஜராத்தில் துவாரகாவில் இருக்கும் குடிமகன்ல இருந்து காஷ்மீரில் இருக்கும் குடிமகன் வரை இன்று எல்லோருமே சந்தோஷத்தில். ஒரு இரு புல்லுருவிகள் இருப்பார்கள், பாகிஸ்தானை அடித்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைப்பவர்கள், அவர்களை விட்டுவிடுங்கள். பெரும்பான்மையானோர் சந்தோஷத்தில் ஆழ்ந்துள்ளனர். நம் ஆழ் மனதில் இருந்த அந்த வலி சற்று குறைந்துள்ளது. அதை நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு இந்தியனா நம்மளோட அந்த அந்த நம் தன்மானத்தின் மீது அவர்கள் அடித்த அடி, நம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேல அடிச்சாங்க அந்த அடியை.
அதற்கு தக்க பதிலடி இன்று நாம் பாகிஸ்தானுக்கு புகட்டியுள்ளோம். போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னதுக்கே மோடி கிட்ட சொன்னதுக்கு தான் சொல்றதுக்கு நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் நம்ம. ஸோ ஒரு தவறான முடிவு பாகிஸ்தானுடையது எப்படியான ஒரு விளைவை உண்டு செஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். காஸ்ட் அண்ட் காஸ்ட். எஸ், நீ இது செய்தா இது விளைவு. நீ நல்லது செஞ்சிருந்தா உனக்கு நல்லது கிடைக்கும். நீ செஞ்ச கெட்டதுக்கு இதற்கான விலை உயிர். உயிருக்கு உயிர் தான் விலை. ஸோ அடுத்தடுத்த நகர்வுகளை ஒட்டி நம்ம இனி வரும் காலத்திலையும் பேசலாம் சார், எப்படி இது நகருது அப்படின்றது. நன்றி. நன்றி ஜெயின். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே